திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டு ஏற்பாட்டில் கோட்டை விட்ட போலீஸ். காளைகள் முட்டி மோதியதில் போலீசார் உட்பட 63 பேர் காயம். துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்த விளையாட்டு மைதானம். தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்திய இன்ஸ்பெக்டர் ஏட்டு விழாக்குழு. திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூர் ஸ்ரீநல் கடல்குடி கருப்பண்ணசுவாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு தை மாதம் 2ஆம் நாள் ஜல்லிக்கட்டு விழா வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. சூரியூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். அங்கு ஜல்லிக்கட்டு போட்டி முதல் முறையாக கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. போட்டியை காண பார்வையாளர் கேலரி, வாடிவாசல், தடுப்புகள் உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டன. போட்டியில் 668 காளைகள் மற்றும் 334 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். 10 சுற்றுகளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. முதல் பரிசு கார், 2ஆம் பரிசு 2 வீலர் என அதிரடி பரிசுகள் அறிவிக்கப்பட்டதால் வீரர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். எனினும் பாதுகாப்பு ஏற்பாட்டில் விழா குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஒத்துழைப்பு இல்லை. இதனால் பாதுகாப்பு ஏற்பாட்டில் குளறுபடி ஏற்பட்டது. இதன் விளைவாக காளைகள் பந்தாடியதில் மாட்டின் உரிமையாளர்கள் 26 பேர், மாடுபிடி வீரர்கள் 13 பேர், பார்வையாளர்கள் 22 பேர், 2 காவலர்கள் என மொத்தம் 63 பேர் காயமடைந்தனர். இதில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். இவர்களில் சிலர் கவலைக்கிடமாக உள்ளனர். ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை சரிவர செய்யாத விழா கமிட்டியை சேர்ந்த சண்முக சுந்தரம், பாசமன்னன், உதயகுமார், சுந்தர் ஆகிய 4 பேர் மீது நவல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கோட்டை விட்ட நவல்பட்டு இன்ஸ்பெக்டர் ராஜா, தனிப்பிரிவு ஏட்டு மாசிலாமணி ஆகியோர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். துணை முதல்வர் உதயநிதி முதல் முறையாக திறந்து வைத்த விளையாட்டு மைதானத்தில் 63 பேர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.